நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட சென்னை ஆஸ்ட்ரோவிஷன் வி ராஜ்குமார் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல ஓடிட்டே இருந்துன்னு சொல்லலாம். அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாம்மா. அதாவது நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ இந்த காலத்துல பாவக்கணக்கு அப்படிங்கிறது அதிகமாகவே தான் இருக்குமா, கொஞ்சம் கூட குறையல. தெரிஞ்சே பாவம் செய்யறான், கண்ணால பார்த்திருக்கீங்க, தெரிஞ்சே பாவம் செய்யறான், தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்றான். இதுக்கெல்லாம் இந்த பாவக்கணக்கு அப்படிங்கிறது உண்டு. இந்த பாவக்கணக்கு எது எதுல எல்லாம் வருது? குடும்பத்துல இருக்கும், வேலையில இருக்கும், எல்லா இடத்துலயுமே இந்த பாவக்கணக்கு. சில பேர் தெரிஞ்சு பண்றான், சில பேர் தெரியாம பண்றான். தெரிஞ்சு பண்ணினாலும் தெரியாம பண்ணினாலும் குற்றம் தான். கர்ம வினை தான். சோ அப்ப இந்த பாவக்கணக்கு அப்படின்னு சொன்னா இது நமக்கு இந்த பாவக்கணக்கு நம்ம எந்த இடத்துல போய் நம்ம விமோச்சனம் தேடணும். நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அப்போ நம்ம எந்த இடத்துல அதுக்கு விமோச்சனம் தேடுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படியாப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம விவரமாவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா சார். சார், கற்றது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க நேர்கள் தான் நம்ம தனுஷ ராசி நேர்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் கேட்டால் இல்லை கொஞ்சம் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அவங்களோட பாவங்கள் எப்படி சார் இருக்கு? அவங்களுடைய பாவங்கள் அப்படின்னு சொல்லும்போது வில்லானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவுக்கு இவங்க செய்யக்கூடிய பாவங்கள் பாத்தீங்கன்னா ஒரு படி கொஞ்சம் இவங்களுக்கு குரு ஆதிக்கம் இருந்தாலுமே நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி பணம் ஏமாத்துறது ஒரு விதமான பாவம். அதே போல பாத்தீங்கன்னா பயணத்தின் போது கிடைத்த பெரியவருடைய பொருளை அபகரிக்கிறது. சில பேர் பொருளை தொலைச்சிட்டாங்கன்னா உரியவர்கிட்ட கொடுத்துட்றாங்க, பாத்திருக்கீங்களா? கொடுத்து அந்த போலீஸ் கூட அவங்களை கூப்பிட்டு வாழ்த்தி, பரவாயில்ல நீ இவ்வளவு தூரம் நேர்மையா இருக்குன்னு சொல்ல. சில பேர் அப்பா கிடைச்ச வரைக்கும் லாபம்டா அப்படின்னு இருக்கு, அதுவும் ஒரு விதத்துல பாவக்கணக்கு. அதே போல அடுத்ததாக தர்மம் பற்றி பலருக்கு அறிவுரை கூறிவிட்டு தான் வாழ்க்கையில் நடந்தது அதற்கு எதிராக அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லிட்டு தனக்கு கெடுதலா பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அடுத்தவனுக்கு நல்லது சொல்லும் போது இது பண்ணும்போது நீ அதை வாழ்க்கையில நீ கடைபிடிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா. அது நீ கடைபிடிக்கலன்னா அடுத்த ஊருக்கு தான் உபதேசமா, இப்போ உன் வாழ்க்கையில கிடையாதா அப்படின்ற வார்த்தை வருமா? சோ இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றாமல் இருப்பது, குரு ஆசிரியர்களை அவமதிக்கிற மாதிரி பேசுறது. சோ இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய பாவங்கள். கல்யாணத்துல, திருமண விஷயத்துல நீ இந்த கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொன்னா மீறி அந்த லவ் மேரேஜ் பண்றது, மீறி வயசு வித்தியாசம் பார்க்காம கல்யாணம் பண்றது, 10 வயசு 12 வயசு 14 வயசு எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ண, சகோதரன் சகோதரி கிட்ட எல்லாம் ஒத்து போகாம ஒரு விரோதமாகவே இருப்பது, இது எல்லாமே அந்த பாவ கணக்கை சேர்ந்து வரக்கூடியது. குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக கூறி முக்கியமான நேரத்துல விலகி நின்று எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டு நிக்கிறது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான்லாம் இதுக்கெல்லாம் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு போறது. இந்த மாதிரி விஷயங்கள். 2வது திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஏமாத்துறது, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, அந்த பொண்ணோ யார்கிட்ட பணத்தை பண்ணாவோ பொருளாவோ நகையாவோ வாங்கி ஏமாத்துறது, இதெல்லாம் பாவக்கணம். உண்மை தெரிந்தும் தன்னுடைய நன்மைக்காக தவறான மனிதருக்கு ஆதரவு அளிப்பது, பொய்யா இருக்கிற இடத்துல போய் நின்னுக்கிறது, உண்மை இருக்கிற இடத்துல நிற்காம, இதெல்லாம் பாவக்கணக்கு. கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்னீங்க தொலைத்த காசை கொண்டு போய் திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தருக்கு அந்த காசு கிடைக்கும் பட்சத்துல அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க, தேவைக்கு இருக்காங்க. ஸோ இது எனக்கு கடவுள் தான் கொடுத்தாருன்னு எடுத்துக்கலாம். அது எப்படி கடவுள் கொடுத்தாரு? அவன் ஒருத்தர் தொலைச்சிட்டு அவன் எவ்வளவு வேதனைப்படுவான், அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான், அவன் அந்த நேரத்துல அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். கடவுள் உனக்கு கொடுக்குறாருன்னு எப்படி தெரியுமாமா? உனக்கு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லாட்டரி சீட்டோ, உனக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு பணம் கிடைச்சு லக்கா நீ உழைக்கிற பணம் நமக்கு ஒட்டினால் போதும். என்னதான் நல்லெண்ணெய உடம்பு முழுக்க தடவிட்டு பிறண்டாலும் வீதியில பிறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது நீ சம்பாதிச்ச பணம் மட்டும்தான் உனக்கு இது. இந்த மாதிரி வேற பணம்லாம் அவன் பாவம் அந்த பணத்தை விட்டுட்டு அவன் சொல்ற நீ அந்த பணத்தை நீ நேர்மையா கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. அந்த பணத்தை நீ எடுத்துன்னு வந்து வச்சு உன் சொந்த செலவெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீ பார்த்துட்டு அவன் 10 வார்த்தை சொல்லியிருப்பான், ஐயோ என் பணம் எடுத்தவன் நாசமா போனோம், அவன் குடும்பம் நாசமா போகும், இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய சாபம். அப்போ உன் குடும்பம் நன்னா வந்துருமா? உனக்கு ஒரு வருஷம் வரைக்கும் எல்லாம் நன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பெரும் வியாதி
பஞ்சகாமால பிரச்சனை அது இதுன்னு நீ ஒவ்வொரு விஷயமா நீ சந்திக்கும் போது உனக்கு தெரியும். கண்டிப்பா சார். இப்போ ஃபேமிலியில யாராவது பாவம் செஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது அம்மா அப்பாவா இருக்கட்டும் இல்ல அப்பா யாராவது ஒருத்தர் வச்சுக்கலாம். சோ இவங்க இறந்துட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டா, சோ அது ஏதாவது நம்ம கோயிலுக்கு இவங்களுக்காக பூஜை பண்றதுனால அந்த அவங்களோட பாவங்கள் கழிஞ்சிடுமா? கண்டிப்பா. அதாவது முன்னோர்கள் செய்த பாவம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம திதி கொடுக்கறது, நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் ஒரு விதத்துல பாவங்கள் கரையிறது. அது சில பேர் சொல்றாங்க இல்லையா, நீ யார் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, உனக்கு இன்ன வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் உண்டு. அதான் அந்தந்த கரையேற்றுறது அது தனி சப்ஜெக்ட் ஆமா. ஏன்னா ஒருத்தர் காலமாகி அவங்க கரையேறதெல்லாம் தனி சப்ஜெக்ட். அவங்க பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அதாவது முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் உனக்கு வேணும், ஆனா முன்னோர்கள் சேர்த்து வச்ச பாவம் மட்டும் எனக்கு வேண்டாம்னா ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டீங்க. அதை முன்னோர்கள் செய்த சொத்து வேணுங்கும் போது அவங்க செஞ்ச பாவத்தையும் ஏத்துட்டு அவனை வேற வழி இல்லை. அது நம்மளோட விதிதான். கண்டிப்பா சார். அடுத்து இன்னொரு மித்து இருக்கு, காசிக்கு போனா எல்லா பாவத்தையும் தொலைச்சலாம். சோ நம்ம கன்னிராசிரியர்கள் இப்ப காசிக்கு போனா எல்லா பாவத்தையும், அது எப்படிமா கங்கையில முழுகினாலும் காக்கை இதா இருக்க கலர் மாறிடுமா? கிடையாது. அதாவது உனக்கு நீ உன் பாவம் கரையணும்னு நீ முழுகலாம், உனக்கு நீ உன் மனசார நீ சில விஷயங்கள்ல நீ கரெக்டா நீ செஞ்சு அதை இறைவன் ஏத்துண்டா உனக்கு அந்த பாவம் கரையும். இல்லைன்னா நீ கங்கையில நீ 10 தடவை முழுகினாலும் உன் பாவம் கரையாது. கண்டிப்பா சார். இப்போ தனுசு ராசினியர்கள் போக வேண்டிய கோயில்கள் என்ன சார்? தனுசு ராசி பொறுத்தளவுக்கு ஸ்ரீ சஞ்சீவி ராஜன் ஆலயம். சஞ்சீவி ராஜன் என்ன அப்படின்னா என்ன? சஞ்சீவி ராஜன் ஆலயம் இது ஊட்டி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சஞ்சீவி ராஜன் இது பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துடைய விஷயம், தனுசு ராசி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா இந்த நெட்ல சர்ச் பண்ணிருந்தீங்கனாலும் இந்த ஆலயம் அங்க போய் தீபம் ஏற்றி ஓரிரவு தங்கி வழிபாடு செய்தால் உங்களுடைய பாவ கணக்கு குறையும். கண்டிப்பா சார். ஆனா தனுஷ் பொறுத்த வரைக்குமே எப்பவுமே இறைவனோட தொடர்புடையவங்களா தானே இருப்பாங்க, அவங்களுக்கும் பாவம் இறைவனுடைய தொடர்பு. அதாவது பிறக்கும் போது எல்லாருமே நல்ல குழந்தைகளா தான் பிறக்குறாங்க, பிறக்கும் போது நல்லா 10 வயசு வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க, விட்டு கொடுத்து போவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். வயசு மாற வர 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 என்ன வரும், இந்த குரூர புத்தி கிரூர எண்ணங்கள்லாம் வளர 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 என்ன மாறும்போது சில குழந்தைகள் நல்லதை நோக்கி போகும், சில குழந்தைகள் கெடுதலை நோக்கி போகும். இப்ப என்ன சொல்றீங்க சார், அறியாத வயசுல செய்த பாவங்களும் நமக்கு சேருமா? அறியாத வயசுல அப்படின்னு கிடையாது. அந்த பாவங்கள்லாம் நீ தெரியாத வயசுல நீ ஒரு தப்பு செஞ்சுட்ட. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, சுவாமிக்கு படையல் போடுறாங்க, நைவேத்தியம் பண்றாங்க, ஒரு குழந்தை டக்குன்னு எடுத்து அதை சாப்பிட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு தானே நம்ம சொல்றோம். ஒரு குழந்தை எடுத்து சாப்பிடுத்துன்னு அதை நம்ம தப்பா பார்க்க மாட்டோம். இதே ஒரு கடாமாறு மாதிரி வளர்ந்தவங்க எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கேன், அவனுக்கு அறிவு இல்லை, ஏன்டா இவ்வளவு பெருசா அவன் சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட இடம்னு கேட்போமா மாட்டோமா? அதுதான் உண்மைதாப்பா. குழந்தைக்கும் கடாமாடு மாதிரி வளர்ந்தவனுக்கு அவன் நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி டக்குன்னு எடுத்து வாயில போட்டு விட்டுருவான், தெரியாம இப்படி பார்ப்பான். இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த வேணும்னு இதெல்லாம் காமெடிக்குன்னே பண்ற சில ரீல்ஸ் எடுத்து காமெடிக்குன்னு பண்ற சில விஷயங்கள்லாம் இப்படி நல்லதை போதித்தால் நல்லதை பார்த்தால் நல்ல விஷயங்கள் தெரியும். நீ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், இப்படியும் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வரும். கண்டிப்பா சார். நீங்களும் தனுஷ ராசியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி சார்.